பராசரர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். பரமத்தி வேலூர்ந்து சந்தன் பேசுகிறேன். இன்றைய ஒரு ஜோதிட நிகழ்வாக நான் ஏற்கனவே நடிகர் இளைய தளபதி விஜயோட ஜாதகத்தை ஆய்வு பண்ணி இந்த பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக பதிவிட்டிருந்தேன். அதற்கு நல்ல ஒரு கருத்துகளும், நல்ல ஒரு வரவேற்பும் குடுத்தீர்கள். அதற்கு என் மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக நான் உணர்ந்த ஒரு நிலைப்பாட்டை, அதாவது உலகநாயகன் கமலஹாசன் ஐயா அவர்களோட ஜாதகத்தில் நான் உணர்ந்த நிலைப்பாட்டை, என் நான் படித்த ஒரு ஒரு உண்மையான ஒரு நிலைப்பாட்டை இங்க பதிவிடுகிறேன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா, அதாவது பலன் சொல்லும் ஜோதிட நிலை என்ற ஒரு டாக்டர் அமரர் பிஎஸ்பி பரமசிவம் ஐயா அவர்கள் ஜோதிடன் பலன் சொல்வது எப்படி என்ற ஒரு நூலை மிக ஒரு 2006ல் அவர் வெளியிட்டிருந்தார். அந்த நூல். அந்த நூலில் அனைவரோட ஜாதகத்தையும் அதில் பதிவிட்டிருக்காருன்னு வச்சுக்கங்களேன். அந்த ஜாதகம் அனைவரோட ஜாதகத்தையும் அந்த நூலில் பதிவிட்டு டேட் ஆஃப் பர்த் எல்லாம் குடுத்திருக்காரு. அவரே கமலஹாசனோட ஜாதகத்தை ஒரு ஆய்வு பண்ணி ஒரு இதையும் வெளியிட்டிருந்தார். அதாவது நடிகர் கமலஹாசன் நடிப்பு துறையிலிருந்து அவர் ஒரு ஆன்மீக துறைக்கு போயிருவாரு. ஏன்னா, அவர் ஆன்மீகத்துக்கு எதிராக பேசக்கூடியவர் கமலஹாசன். தெய்வம் இருந்தா நல்லதுங்க. நான் இருந்தா நல்லதுன்னு தான் சொன்னேன். அவர் இல்லையே அப்படின்னு சொல்றாரு அப்படிங்கிற மாரி ஒரு கருத்தை எல்லாம் முன்வைப்பார். குதர்க்கமான ஒரு விவாதத்தை எல்லாம் சொல்லுவார்ன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா, ஏன் அந்த நிலைப்பாடு அவருக்கு குடுக்குது என்று பார்க்கும்போது, அதற்கு அவர் சொல்லியிருந்தார். அவர் பிற்காலத்தில் ஒரு ஆன்மீகத்தில் ஒரு நல்ல ஒரு சொற்பொழிவாளராகவும், ஆன்மீகத்தில் நல்ல ஒரு பேச்சாற்றலாகவும், நல்ல கருத்துக்களை அ சொல்லுவராகவும் திகழ்வார் கமலஹாசன் அவர்கள் அப்படின்னு அவரோட வாழ்க்கை, பின் வாழ்க்கை ஆன்மீகத்தை சார்ந்து தான் இருக்கும் என்ற ஒரு முழுமையான ஒரு கருத்தையும் ஜோதிட ரீதியாக 2006லே அதாவது 2006 விடியல் மாத இதழ் அந்த இதுலலாம் அவர் சொல்லியிருக்காரு. அதே மாரி நாங்கள் அதுல மாதம் இதழ் வரும். அத வாங்கி படிச்சதுல நான் புரிந்து கொண்ட ஒரு விஷயமும், அவரிடத்திலிருந்து நேரடியாக ஜோதிடம் படிக்க முடியலனாலும், அவர் அஞ்சல் வழியில தான் அவர்ட்டயே நான் ஜோதிடம் படித்தேன். பிஎஸ்சி பரமசிவம் ஐயா அவர்கள் இப்ப இல்ல. இருந்தாலும் அவரோட கருத்துகள் இன்று வரைக்கும் நம்ம ஜோதிடம் பலன் சொல்வதெல்லாம் எப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுல மிக அழகாக சொல்லிக் குடுத்துட்டு போயிட்டாரு. என்னைய மாரி நெறைய பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த நூலில் எடுத்ததா ஒரு நிகழ்வு தான் இந்த இதுல பதிவிட போறேன்னு வச்சுக்கங்களேன். அப்ப கமலஹாசன் பிறந்தது பார்த்தீங்கன்னா, 7/11/1954ல் பிறந்திருக்காரு. தற்போது இப்ப வயசு அவருக்கு 70 வயசு முடிஞ்சிருச்சு. 71வது வயசு ஸ்டார்ட் ஆயிருச்சு. 7 நாள் ஆயிருச்சு இன்னையோட. ஏன்னா, அவர் 70வது வயசுலயே நான் இந்த இத போடலான்னு பார்த்தேன்னு வச்சுக்கங்களேன். இப்ப 71 வயசு ஸ்டார்ட் ஆயிருச்சு. அவர் பிறந்தது உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்திருக்கார். லக்கினம் என்று பார்க்கும்போது அவருக்கு சிம்ம லக்கினம். ரஜினி அவர்களுக்கு சிம்ம லக்கினம் தான், இவருக்கு சிம்ம லக்கினம் தான். அப்ப இவர் ஏன் அரசியலுக்கு போயிட்டு ஏன் ஜெயிக்க முடியாத ஒரு தன்மை வந்துச்சு? ஏன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அரசியல்வாதி ஜாதகத்துல சூரியன் பலமா இருக்கணும். அங்க பலவீனம் ஆயிடுச்சுன்னா ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற தன்மை இருக்குது வச்சுக்கங்க. இப்ப கமலஹாசனோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, அரசியலுக்கு உண்டான ஒரு நிலைப்பாடு எதுன்னு கேட்டீங்கன்னா, கேந்திர ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடியது 1, 4, 7, 10 இந்த ஸ்தானங்கள்லாம் வலுவா இருந்தா தான் அவங்க அரசியல் ஜெயிக்க முடியும்னு வச்சுக்கங்களேன். இவரோட ஜாதகத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, லக்னாதிபதியா வரக்கூடியவரே சூரியன் தான். அப்ப அந்த சூரிய பகவான் இவர் கலைத்துறையெல்லாம் கலைஞானி என்ற ஒரு பட்டம்லாம் பெற்றுட்டாரு. உலகநாயகன் என்ற ஒரு பட்டம்லாம் வாங்கிட்டாரு. அனைத்திலும் ஒரு ஜொலித்துக்கிட்டு தான் இருக்காரு. ஏன்னா அரசியல் பார்த்தீங்கன்னா, இவர் ஜெயிக்க முடியாத காரணம் என்னன்னா, சூரியன் நீசமாயிட்டார். சூரியன் நீசமாயி சனியோட சேர்க்கை பெற்றனால், இவருக்கு அந்த துறையில் ஜொலிக்க முடியாத ஒரு தன்மை இருக்குது. இருந்தாலும் அரசியல்ல இவருக்குன்னு ஒரு தனி மரியாதை உண்டுன்னு வச்சுக்கங்களேன். இப்ப சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுக்கு கூட தனி மரியாதை உண்டு. அவரும் ஜெயிக்க முடியாத காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரியன் அஷ்டமத்துக்கு போயிட்டார். மறைஞ்சிட்டார். அதாவது ஒளி கொடுக்க கிரகங்கள் மறைஞ்சிருச்சுன்னா, அது எப்படி ஜொலிக்க முடியும் அப்படிங்கிற மாரி அவரும் மறைஞ்சிட்டார். நல்லவர் தான். ஏன்னா அவர்லாம் இருந்தா ஒரு 4 பேத்துக்கு நல்லது செய்வார். அரசியல்ல இருந்தா நல்லது செய்வார். அப்படிங்கிற ஒரு தன்மைலாம் இருக்குது. மனிதாபிமானம் மிக்கவர்கள் என்று சொல்லலாம். ஏன்னா, சூரியன் ஒரு அரசு கிரகங்க. ஒரு அரசு ஆட்சி செய்யணும், ஒரு அரசாங்கத்துல வேலை செய்யணும்னா தான் அந்த பலம் இருந்தா தான் செய்ய முடியுங்க. அப்படிங்கிற தன்மைலாம் உண்டு இருந்துச்சு. இப்ப எம்ஜிஆர் அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, சூரியன் 12ஆம் இடத்துல போய் செவ்வாயோட உச்சம் பெற்ற செவ்வாயோட சேர்ந்து இருக்குது. கும்ப லக்கினம் அவர் பிறந்தது. செவ்வாய் அவருக்கு பலமா இருக்கார். செவ்வாய், சூரியன் சேர்ந்து பலமா இருக்காங்க. அதனால தனித்துவமான ஒரு பலத்தை
அ நிரூபித்தவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவருக்கு ஏன் அந்த பலம் குடுத்துச்சுன்னா, 7ஆம் அதிபதி 12ல இருந்தாலும், அந்த இடம் வந்து அவருக்கு வந்து செவ்வாயோட சேர்க்கை பெற்று உச்சம் பெற்றுட்டார். அப்படிங்கிறனா அந்த பலத்த குடுத்துருச்சு அவருக்கு. புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு ஜாதகத்திலும் பார்த்தாலும், சூரியன் வந்து அவங்க வந்து மிதுன லக்கினத்தில பிறந்தாங்க. அவங்க ராசி வந்து பார்க்கும்போது, சிம்ம ராசியில பிறந்தாங்க. எம்ஜிஆர் ராசி வந்து பார்க்கும்போது, அவங்க வந்து அ துலா ராசியில எம்ஜிஆர் பிறந்தார். அப்ப இவங்க அந்த சிம்ம ராசியில் பிறந்தாலும் செவ்வாய், சந்திரன் சேர்க்கை பெற்று சூரியன் 9ல போய் பாக்கியத்தில் இருந்தார். யாரோட சேர்ந்து? புதனோட சேர்ந்து, லக்னாதிபதியோட சேர்ந்து பாக்கியத்தில அந்த பாக்கியத்தை எளிதாக கிடைச்சது அவங்களுக்கு. அந்த பாக்கிய நிலை வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் இவருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. எம்ஜிஆர் போராடி ஒவ்வொரு இது தொண்டர்களை உருவாக்கிட்டு போனார். இவங்களுக்கு போராடாமயே அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது அப்படிங்கிறத இதுதான். ஒரு படத்துல நம்ம பார்ப்போம். ஒரு யானை வந்து மாலை போட்டு அவங்க வந்து ராணி ஆகிருவாங்க. அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு ஒரு பாக்கியம். அது மாரி இவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது என்றே சொல்லலாம். அந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தலைவராகவும் புரட்சி தலைவி அவர்கள் அவங்க வந்து ஜெயித்துட்டு தான் போனாங்க. அதாவது அவங்க பேர்ல ஒரு அவை பெயர்கள் வந்தாலும், அவங்க வந்து ஜெயித்துட்டு தான் போனாங்க என்று சொல்லலாம். அரசாங்கம் மூலியமாவும், அரசு மூலியமாவும் அதிகாரம் செய்து ஒரு நல்ல ஒரு அதிகார பெண்மணி என்று ஒரு பட்டத்தை குடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து வாழ்ந்துட்டு, சாதிச்சுட்டு போனாங்க என்றே சொல்லலாம். ஆ அத மாரி அவங்களோட நிலைப்பாடு. இப்ப நம்ம பேச வந்தது பார்த்தீங்கன்னா, கமல் அவர்களோட ஜாதகத்தில், அவரோட ஜாதக நிலை எவ்வாறு இருக்கும் என்று பார்க்கும்போது, அவருக்கு பிற்வாழ்க்கை என்ன எந்த மாரி ஒரு நிலைப்பாட கொடுக்கும்? அரசியல்ல அவர் வந்து பெருசா அவர் வந்து சாதிக்க முடியாது. ஏன்னா, சூரியன் வந்து நீசமாயிட்டனால, லக்னாதிபதி 3ல போய் நீசமானால சாதிக்க முடியாது. ஆனா 3ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்கார். முயற்சி என்றைக்குமே அவர் கைவிட மாட்டார். அதாவது எவ்வளோ துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும், முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பார். முயற்சி ஸ்தான அதிபதியா வரக்கூடியவர் 3ஆம் இடத்து அதிபதி. ஆ அதாவது இவர் வந்து சிம்ம லக்கினத்தில் பிறந்தார். லக்கினத்தில் எந்த ஒரு கிரகமும் இல்ல. அதே மாரி ராசி என்று பார்க்கும்போது, மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. 2ஆம் இடத்துல கிரகம் இல்ல. 3ல் சூரியன், புதன், சனி பகவான் சேர்க்கை பெற்று புதன் வக்கரத்தில் இருக்கார். அவரோட பேச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் திக்கி திக்கி பேசுற மாரி இருக்கும். புரியாத மாரி இருக்கும். ஆனா, அந்த பேச்சுக்குள்ள அர்த்தங்கள் நெறைய இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த மாரி ஒரு தன்மைய குடுப்பது. 2ஆம் அதிபதி வக்கரமாயிட்டா, அவங்க பேச்சுல கொஞ்சம் தடைய குடுத்து ஒரு சிக்கல குடுக்குற மாரி இருக்கும். ஆனா, அது பேச்சு தெளிவா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். 1க்கு 2 டைம் கேட்கணும். வக்கரம்னாவே ரிவர்ஸான கிரகம். ஒரு டைமுக்கு 2 டைம் பேச்ச கேட்டா தான் புரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவருக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம். அவரும் வக்கரமாயிட்டார். கலைய சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன் தான். அப்ப அந்த கலைக்காரகனா வரக்கூடிய சுக்கிரன் வந்து நாளில் திக்பலம் பெற்றதுனால தான், இவர் அந்த கலையை வந்து யாரும் செய்ய முடியாத ஒரு நிலைப்பாட்டை இவர் வந்து அதை உணர்ந்து மன ரீதியாக உணர்ந்து அந்த நிலைப்பாட்டை உணர்த்துகிறார் பிறருக்கு. அதை சரியாவும் செய்கிறார். அதற்காக இவரு மெனக்கெடுவது, ரொம்ப கஷ்டப்படுவதெல்லாம் பார்த்தா நமக்கே ஆச்சரியம். எப்புட்றா இப்படியெல்லாம் நடிக்கிறார் அப்படிங்கிற ஒரு தன்மைய அவருக்கு குடுத்துச்சுன்னா, சுக்கிரன் வந்து வக்ரம் பெற்றிருப்பது, நாளில் திக்பலம் பெற்றிருப்பது, அது காலதேவனுக்கு 8ஆம் இடமா இருப்பதனால, நடிப்பே சுகம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் வாழக்கூடியவராக இவர் இருக்கிறார். இது இவரோட ஜாதகத்துல அதான். சிவாஜி கணேசனுக்கு 4ல் ராகு இருந்துச்சு. அதனால அவர் வந்து அந்த அந்த தோற்றத்தை திரைமுன் தன் முகத்தை காட்டிக்கொண்டே நடிப்பார். அப்படி முகத்தை காட்டுனால அவர் ஜெயிச்சார். இவர் நடிப்ப காட்டுனதுனால இவரு ஜெயிச்சார். அப்படிங்கிற ஒரு தன்மையும் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்ப இவருக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவான். புத்தி என்ற ஆழ்மனம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் இருக்கிறனால, அடிக்கடி இவருக்கு அந்த ராகு பகவானோட புத்தி நிலை வந்து ஒரு மந்தத்தையும், ஒரு நிலைப்பாட்டை நிலைகுலைய வைக்கக்கூடிய தன்மையும் இவருக்கு இருந்து கொண்டே இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அதாவது மன ரீதியான ஒரு சங்கட்டை, ஆழ்மனது மூலியமா ஒரு பாதிப்பை குடுத்துக் கொண்டே இருக்கும் ராகு பகவான். இவர் இதே தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டார்ன்னு வச்சுக்கங்க, இவருக்கு நல்ல சக்சஸ் ஆகும். இவர் என்னைக்கு தெய்வத்த வழிபடுறாரோ, அந்த தெய்வம் வந்து உண்மை என்று நிரூபிக்கக்கூடிய ஒரு மனிதராக, நிரூபிச்சு காட்டக்கூடிய ஒரு அறிவியல் ரீதியாக நிரூபிக்கக்கூடிய ஒரு மனிதராக கமலஹாசன் அவர்கள் இருப்பார். அது எள்ளளவு சந்தேகம் இருக்காது என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. ஏன்னா இது ப டாக்டர் மறைந்த பிஎஸ்வி பரமசிவம் அவர்களே மிக அழகாக சொல்லிட்டு போயிட்டார். அந்த அவரோட நூலில். கமலஹாசன் பிற்காலத்தில் ஒரு நல்ல ஒரு ஆன்மீக வழி சார்ந்த ஒரு கருத்துக்களை மிக அழகாக பதிவார் என்று கருத்தை முன்வைத்தார். இவருக்கு 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா, பலமான ஒரு கிரகம். யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாதகாதிபதி போய் 6ல், 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி செவ்வாய் 6ல் இருக்கிறனால, இவருக்கு வந்து அதான் 6ஆம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா, உச்சம் பெற்றுச்சு. அப்ப இவர் செய்யக்கூடிய ஒரு வேலை என்பது உச்சம் பெற்றிருக்கிறனால, உத்தியோகஸ்தானம் வலுவா இருக்குது. அப்ப இவர் வந்து
எந்த ஒரு நிகழ்வுக்கு இவரோட உழைப்பை மிக பிரமாணமா பயன்படுத்துவார். அதில எல்ல அளவு சந்தேகம் இருக்கா, அந்த அளவுக்கு செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கார். அப்போ உடல் காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை இவருக்கு பலமா இருக்கும். உடல் பலமா இருக்கும். மனம் பலமா இருக்காதுன்னு பார்த்தா, மனதோட உடல் பலமா இருக்கு என்று எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டா, இவருக்கு மனக்காரகன் சந்திரன் சனியோட சாரத்துல உட்கார்ந்துட்டார். சனி பகவான் பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து 3ல் உச்சம் பெற்றிருக்கார். ஆனா சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா, 12ஆம் அதிபதி பாக்கியத்துல போயிட்டார். அப்ப விரய செய்ய செய்ய இவருக்கு பாக்கியம் உண்டு அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அப்ப 12ஆம் அதிபதி போயி பாக்கியத்தில் இருப்பதும், அது பாக்கியாதிபதி போய் 12ல இருப்பதும், இது நல்ல பரிவர்த்தனையான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரிவர்த்தனை சிறப்பில்லைன்னு சொல்றோம். ஏன்னா, விரையாதிபதி, பாக்கியாதிபதி பரிவர்த்தனை ஆவது என்னன்னா, எதுவுமே இல்லைன்னு சொல்லுது. இவர் வாழ்ந்துட்டு கடைசியில ஒண்ணுமில்லாத நிரா நிராயுதபாணியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையும், என்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு வெறுங்கையோட போகக்கூடிய தன்மையும் இவருக்கு காட்டுதுன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா, இவரோட ஜாதகத்தில் குரு பகவானும், சந்திர பகவானும் பரிவர்த்தனை ஆகியிருப்பது மிக சிறப்பை தருகிறது. ஆனா, அந்த சிறப்பு வந்து விரயம் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. காலதேவனுக்கு 12ஆம் அதிபதியும், இவர் லக்கினத்துக்கு 12ஆம் அதிபதியா வரக்கூடியவராக குருவா வந்துட்டார். அப்ப அந்த இது விரயத்தை, மோட்சத்தை, அதாவது மோட்சம் என்ன என்பதை ஒரு ஒரு மனிதனுக்கு தன்னோட பிறந்த பயன் என்ன என்பதை இந்த உலகத்துக்கு நிரூபிக்கக்கூடிய ஒரு மனிதராக கமலஹாசன் அவர்கள் அவரோட நிலைப்பாட்டை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு காலகட்டம் மிக விரைவில் இருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா அவரோட நிலைப்பாடு இப்ப 70 வயசு ஆயிடுச்சு. இப்ப எங்க ஐயா அவர் சொன்ன மாரி 70 வயசுக்கு மேலதான் அவருக்கு அந்த ஆன்மீக நாட்டம் வரும் அப்படின்னு சொன்னாரு. இன்னுமே அவருக்கு ஆன்மீகத்தில் அவரோட பயணங்கள் மேற்கொள்ளும் என்ற ஒரு நிலைப்பாடும் ஜாதகத்தில் தெரியுது. அரசியல்ல அவர் ஜொலிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, அரசியல்ல அவர் ஜொலிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஒரு நல்ல ஒரு பதவியில் இருந்தா கூட மறைமுகமான ஒரு நிலைப்பாட்டை தான் கொடுக்கும் ஒழிய, மக்களோட அவர் சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு, அது கசப்பத்தான் ஏற்படுத்தும். ஒரு இனிப்பான ஒரு செய்தியை குடுக்க முடியாது என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்ப இவருக்கு 9ஆம் இடத்துல சனி பகவானும், அதே மாரி 12ஆம் இடத்துல வந்து குரு பகவானும், 11ஆம் இடத்துல லாபம் என்ற ஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறனால, இவருக்கு வரக்கூடிய லாபம் எல்லாம் சிக்கலா இருக்குங்க. எவ்வளவு வந்தாலும் அதுல வந்து பெரிய பிரச்சனை, சிக்கலு இதெல்லாம் குடுத்துக்கிட்டே தான் இருக்கு. கேது பகவான் வந்து ஒரு நிறைவான ஒரு தன்மைய குடுக்க மாட்டார். குறைவான ஒரு தன்மை தான் குடுக்கும். இவரு படங்கள்லாம் பாருங்க. ரஜினி படத்தோட இவரு படத்துக்கு செலவு அதிகமா இருக்கும். ஆனா வரவு இருக்காது. ரஜினி படத்துக்கு செலவு குறைவா இருக்கும். ஆனா வரவு அதிகமா இருக்கும். அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். டெக்னாலஜிய கொண்டு கமலஹாசன் படம் எடுப்பார். டெக்னாலஜி இல்லாம ரஜினிகாந்த் அவர்கள் படம் எடுப்பார். அப்ப இவருக்கு, அவருக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து அந்த தெய்வ அனுகூலம் ரஜினிகாந்துக்கு இருக்குது. இவருக்கு அந்த கேதுவோட அனுகூலம் பற்றற்ற வாழக்கூடிய தன்மையே கமலஹாசன் அவர்கள் ஜாதகத்துக்கு அந்த கேது 11ல இருக்கனால, எதுக்கும் ஆசைப்பட்டா அது ஆசை நிறைவேறாது. அதனாலதான் அவர் ஆசைப்படுறதெல்லாம் அவர்கிட்ட எதுவும் ஒட்டல. எல்லாமே அவர விட்டு விலகி தான் போகுது ஒழிய, அவர்ட்ட நிலைக்கலைன்னு வச்சுக்கங்களேன். அப்ப இது மனிதனுக்கு ஏன் இதெல்லாம் நிலைக்கலைன்னா, கடைசி வாழ்க்கை இவரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, அ உலக அளவில் இவரோட ஆன்மீகத்தோட நாட்டம், ஆன்மீகத்தோட ஒரு நல்ல ஒரு சொற்பொழிவுகள், அதாவது ஒரு கருத்துகள், மிக அற்புதமான ஒரு நிலைப்பாட்டை மக்களுக்கெல்லாம் உணர்த்தி சொல்லக்கூடிய ஒரு தன்மையும், தெய்வம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரால், தெய்வம் இப்படித்தான் இருக்குது என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கக்கூடிய ஒரு மனிதராக கமலஹாசன் அவர்கள் அனைவருக்கும் உணர்த்தி காட்டக்கூடிய ஒரு காலகட்டங்கள் மிக விரைவில் உள்ளது என்ற ஒரு கருத்தையும் இந்த பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா அவருக்கு ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய இடம் 9ஆம் இடம் தான். தெய்வ அனுகூலம் என்று சொல்லக்கூடியது 9ஆம் இடம் தான். அந்த 9ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் பரிவர்த்தனையா இருக்கறனால, இந்த இனிமே வரக்கூடிய காலகட்டங்கள் இவருக்கு வந்து அந்த ஆன்மீக நிலைப்பாட்டை மேலோங்கி காட்டக்கூடிய ஒரு தன்மையும், ஆன்மீக வழியில் அவரோட பயணங்கள் மேற்கொண்டு இருப்பார். அதற்கு ஒரு ஒப்பான ஒரு கருத்துக்களையும் அவர் வந்து முன்வைக்கும்போது, நமக்கு ஒரு வியப்பான ஒரு நிலைப்பாட்டையும் அவர் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக, இனிமே அவரோட காலங்கள் ஆன்மீக வழியில் அவரோட நிலைப்பாடுகள் செல்லும் என்பது இந்த பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். இது நான் அனுபவத்தின் உணர்ந்த ஒரு நிலைப்பாட்டையும், அவரோட ஜாதகத்தை பார்த்த ஒரு கிரகத்தை வைத்தும், அந்த உண்மையான ஒரு நிலைப்பாட்டையும், என் குருநாதர் பிஎஸ்சி பரமசிவம் ஐயா அவர்கள் சொன்ன ஒரு நிலைப்பாட்டையும், அதற்காக ஒரு ஆய்வு அவருக்கு 70 வயசு ஆயிருச்சு, பூர்த்தி ஆயிருச்சு. 70 வயசுக்கு மேல இந்த மாரி வருவார்ன்னு சொன்னாரு. இனிமே அவரோட வாழ்க்கை இந்த மாரி இருக்கும் என்பதை நானும் அவரோட பாணியிலிருந்து இந்த கருத்தை நான் உணர்ந்து கொண்ட ஒரு நிலையும், இந்த கிரகங்கள் எனக்கு உணர்த்திக் கொண்ட ஒரு நிலையும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்ட நண்பர்களே. இது பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்க. இப்படி பண்ணீங்கன்னா தான்
நான் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியும் என்பவர்களை பகிர்ந்து கொண்டு அதோட உண்மை நிலைப்பாட்டையும் உங்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவமானது. அதில் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு நல்ல ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும். நல்ல ஒரு புரிதலையும், நல்ல ஒரு உணர்தலையும் ஜாதகம் என்பது பிறருக்கு வழிகாட்டக்கூடியதுதான். அந்த வழி எந்த மாரி ஒரு இருக்கும் என்பதை சொல்வதுதான் ஒரு ஜோதிடரின் கடமையாகும். அதை சரியாக சொல்வதே இந்த பிரபஞ்சத்தில் வலம் வர முடியும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். வாழ்க வளமுடன்.